கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணாமற் போனவர்கள், தொலைந்து போனவர்கள், அல்லது ஒரு காலத்திலே பிரகாசித்தவர்கள் இன்று முத்தமாய் இப்படியாய் அமைதியாகிவிட்டார்கள், அல்லது அடையாளம் தெரியாமல் அட்ரஸா இல்லாமல் போய்விட்டார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐயா, சிலர் நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நல் மனச்சாட்சியை தவறவிடாதிருங்கள். ஐயா, உண்மையாய் உத்தமமாய் வாழுகிற அந்த நல்ல வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணாதிருங்கள். விசுவாச கப்பல் என்பது உங்க வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது போல, விசுவாசத்தோடு இருக்கிற நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். இந்த ராஜரீகமான வேண்மைகள் உங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலர் விசுவாச கப்பலையே சேதப்படுத்தி விடுவது நல் மனச்சாட்சியை தள்ளி விடுவதினால். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அவைகளை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம்.